ஸ்டார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த ரம்மி இருக்கு இல்லையா, ரம்மி வந்து எனக்கு அப்படியே ரம்மி 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 அது அது அவங்க அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அது வந்து அது தப்பு கிடையாது. அது வந்து அவங்களோட விருப்பம். அது ரம்மி வந்து அவங்களோட விருப்பம். அது நாங்கள் தப்பு சொல்ல. அது வந்து அவங்க விளையாடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அது தப்பு சொல்ல. ஆனால் இந்த ப்ரமோஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரமோஷன் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு அப்படியே கீழே வாயில் அசிங்கமாக வருது எனக்கு, சரிங்களா? ஆனால் ப்ரமோஷன்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் பண்ணுறதுனால அது எவ்வளோ பேர் தப்பு உங்களுக்கு தெரியுதில்ல. எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியுது. ஏன்னா உங்களை பார்த்தா விளாட்றாங்க, சரிங்களா? உங்களை பார்த்தா நீங்கள் யூடியூப்பில் நம்ம செலிபிரிட்டிஸாக விட்டுறேன். ஏன்னா நான் செலிபிரிட்டிஸ் நம்புறதில்லை. ஏன்னா அவங்க வந்து கோடியில் சம்பாதிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு மூவி பண்ணால் ஒரு 7 கோடி ரூபா 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு போகிறாங்க. ஒரு சாங் கூட சும்மா ஆடுறதில்ல. ஒரு சின்ன ஒரு படத்துக்கு கூட சும்மா போகிறதில்ல, சரிங்களா? ஒரு ஆடியோ லான்ச்சு கூட அவங்க சும்மா போக மாட்டாங்க, காசு வாங்கிட்டு தான் போகிறாங்க, சரிங்களா? ஆனால் அதை விட இந்த யூடியூப்காரங்கள அந்த செருப்பை கழட்டி அடிக்கணுங்களாம். சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே அசிங்கமாக வருது என் வாயில். அப்படியே வண்டே வருது என் வாயில். அந்த மாதிரி பண்ணுறவங்கள நீங்கள் எங்களை வாயில் எங்களை முட்டாள் நினச்சிக்கிறீங்க. நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, சரிங்களா? ஆனால் எந்த ஒரு ரீல்ஸ் பார்க்க முடியல, ஒரு கேம் விளையாட முடியல, சரிங்களா? ஒரு கேரம் போர்டு ஆனாலும் அதில் வந்து இது பற்றி தான், ரம்மி பற்றி தான். உங்கள் மூஞ்சை பார்த்து உங்கள் மூஞ்சை உங்களால் கண்ணாடியில் பார்க்க முடியுதா? நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். உங்கள் மூஞ்சை கண்ணாடியில் 24 hours நீங்கள் பார்ப்பீங்களா? நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்கள் மூஞ்சை உங்கள் பொண்டாட்டி பார்க்க முடியறதில்ல. நாங்கள் பார்த்துட்ருக்கோம் டெய்லி. நீங்கள் விளையாடுவீங்களா ரம்மி? நீங்கள் உட்காந்து விளையாடுவியா ரம்மியை? நீ உட்காந்து ஒரு நாள் உட்காந்து சும்மா உட்காந்து விளையாடுவியா? ஏண்டா நீ உட்காந்து 24 hours டிவி பாரு. ஒரு டிவி சும்மா தருவாங்களா? உங்கள் படத்தை நாங்கள் 24 hours பார்த்துட்ருக்கோம். யூடியூப் சேனலில் இதுலேயும் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ நான் இந்த ரம்மிக்கு வராங்க தெரியுமா? எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஒருத்தன் என் ஃப்ரெண்டுலேருந்து 150 பேர் பண்ணிட்டாங்க. எல்லாமே என் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. 150-70 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் செம்ம காண்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்ஃபாலோஸ் பண்ணிட்டாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. யாரும் பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டாக நல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ரம்மிக்கு எப்போ போனீங்களோ அதுலேருந்து உங்கள் வாழ்க்கை நாசமாக போச்சு. நீ உட்காந்து விளையாடா. நீ உட்காந்து 24 hours விளையாடி உட்காந்து நீ ஒரு 5 நிமிஷம் வீடியோக்கு எத்தனை நாள் கஷ்டப்படுற? நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்குது 5 நிமிஷம் வீடியோ இருக்குது எத்தனை நாள் கஷ்டப்படுற? அது உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், அங்கே போய் டைலாக் சொல்லணும், டைலாக் பேசணும், அதை எடிட்டிங் பண்ணணும், அதை வீடியோவில் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணணும், மக்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வரும். உங்களுக்கே ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட தான் காசு. நீ உட்காந்து விளையாடுவியா ரம்மியை? விளையாடுறதில்ல. அப்புறம் எதுக்குடா இந்த மானக்கட்ட வேலை? எதுக்குடா இந்த இப்போ இது எப்படின்னா காவல்துறை சொல்கிற மாதிரி தான். காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இந்த வீடியோ அதெல்லாம் பார்க்காதீங்கன்றாங்கல்ல, அதே மாதிரி தான், சரிங்களா? அது வந்து அவங்களுக்கு அக்கறை, மக்கள் மேலே அக்கறை. ஏன்னா இப்போ நிறைய குற்றங்கள் ஆகுது. விபச்சாரம் பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் ரம்மிக்கு ப்ரொமோஷன் போடுறீங்க தெரியுமா? அது ஒன்று தான். அதுக்கு இந்த புழுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். சத்தியமாக சொல்கிறேன். நல்ல வருமானம் வரும். நீங்கள் வந்து இதை பார்க்குறதுக்கு அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். நல்ல காசு வரும், நல்ல வருமானம் வரும். அது இதை விட நல்ல வருமானம் தானே அதில். எதுக்கு இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எடுத்த வீடியோ ரம்மி விளையாடுங்க மச்சான், அவனுக்கு காசு வேணும்டா, நீ வேலை தான் போயிட்டுக்கிறடா அப்படின்றான். அது வந்து என்னடா அனுப்பிச்சி விட்றான் அப்படின்றாங்க. எதுக்கு இது? அப்புறம் அவன் மொபைல் எடுக்கலாம், ரம்மி விளையாடுறான். ஒரே இடத்துல அது வேறு ஏதாவது ஒரு ஆள் ஒரு 500 ரூபா போடுறான்னு வச்சுக்கேன். 500 ரூபா காசு 8 hour சம்பளம். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போடுறான்னு வச்சுங்க. அந்த 500 ரூபா 1000 ரூபா வந்து அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்ச காசு அது. அந்த காசை நீ உட்காந்து ஈஸியாக நான் ரம்மி தப்பு சொல்லலை. நான் ரம்மி தப்பு சொல்லவே மாட்டேன். நான் அது வந்து அவங்க வந்து ஏன்னா ரம்மிக்காரங்க வரதில்லை. ஆனால் அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க, அவங்க வந்து கோடியில் சம்பாதிச்சிட்டு போகிறாங்க, சரிங்களா? அவங்க வந்து விளையாடினாலும் அவங்க காசு தான். ஏன்னா டேட்டா வந்து அவங்க எடுக்கிறாங்க, டேட்டா எடுத்துகிட்டு போகிறாங்க, திருடிட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு கூடிய வருமானம் தான் அவங்களுக்கு. நான் தப்பே சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் இது போகிறீங்க தெரியுமா? இந்த விளக்கு பிடிக்கிற வேலைக்கு போகிற தெரியுமா? அது தப்பு, சரியா? விளக்கு பிடிக்கிற வேலைக்கு போகாதீங்க. அது ரொம்ப 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 தப்பு. அது இது எப்படின்னா காவல்துறை சொல்கிற மாதிரி தான். ஓடிட்டான் பார்த்தாலாம் மாட்டினான். நீங்கள் பண்ணுறது தான், சரிங்களா? நீங்கள் வந்து அவன் வந்து கொடியை சம்பாதிச்சிட்டு போகிறான். அவன் சம்பாதிச்சிட்டு போகிறான். ஆனால் நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணுறீங்க. ஆனால் கடைசியில் உங்கள் மூஞ்சை பார்த்து தான் மக்கள் விளாட்றாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களை வச்சு தான் மக்கள் விளாட்றாங்க. சரி, ஓகே. அது இப்போ வந்து ஒரு 500 ரூபா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு 500 ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 ரூபா வந்து சும்மா வருதில்ல அவங்களுக்கு. 8 hour சம்பளம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது. அந்த ஆசையை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க.
அது பண்ணாதீங்க. அது தயவு செஞ்சு அது பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ரம்மி விளையாடுங்க, ஆனால் டைம் பாஸில் விளையாடுங்க, சும்மா இருக்கும்போது விளையாடுங்க, அடிக்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் இது மாதிரி ஒரு லட்சலமாக சம்பாதிக்கலாம், அது கோடி ஐயா அது பண்ணாதீங்க. எந்த ஒரு வீடியோ யாராவது காட்டுங்க பார்க்கலாம். எந்த ஒரு வீடியோ நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய அவங்களாம் அந்த இருந்ததே கிடையாது. நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அந்த இப்போ ஒரு ரம்மி அடிக்டேஷன் வருதில்ல, உங்கள் மூஞ்சி வருதில்ல, நீங்கள் அந்த காசு நீங்கள் அதை விளையாடுறதில்ல, நீங்கள் சும்மா அந்த அந்த வீடியோ எடுத்து போடுறீங்க, அந்த வீடியோக்கு அடிக்டேஷன் பண்ணுறான், அடிக்டேஷனுக்கு காசு தரான் உங்களுக்கு, நீங்களே காசு சும்மா கொடுக்குறதில்ல, நீங்களே காசு வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் உட்காந்து விளையாடி சம்பாதின்னு சொல்லுறீங்க, இது ரொம்ப தப்பு. சரிங்களா? தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. நல்ல உங்களுக்குலாம் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, மக்கள் நிறைய சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும், உங்கள் மூவி பார்க்குறதுக்கும். நாங்கள் காசு கொடுத்து போய் பார்த்தா தான் உங்களுக்கு தேட்டரில் சம்பளம், நாங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு சம்பளம். ஆனால் நீங்கள் ரம்மி விளையாடுங்க காசு சம்பாதின்னு சொல்கிறீங்களா? இது நிறைய குடும்பத்தை காலி பண்ணுறீங்க. பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. எதை பார்த்தாலும் ஒரு கேம் விளையாட முடியறதில்ல, ஒரு வீடியோ பார்க்க முடியறதில்ல, ஒரு மூவி பார்க்க ரம்மி விளையாடுங்கள், பணம் சம்பாதிக்கலாம். நான் உங்களுக்கு தப்பு சொல்லவே இல்லை. ஏன்னா நானும் விளையாடிருக்கிறேன், நானும் விளையாடாமல் இல்லை, நானும் யோகியமானவன் கிடையாது. ஆனால் நான் காசு கொடுத்து விளையாடுறதில்லை. சரிங்களா? சும்மா டைம் பாஸ் காடுவேன். ஆன்லைனில் ரம்மி சும்மா டைம் பாஸ் தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் விளம்பரம் பண்ணுறதுக்குலாம் போகிறீங்கல்ல, அது பண்ணாதீங்க. அது எனக்கு உங்கள் மேலே தான் போகும். இது தயவுசெய்து பண்ணாதீங்க. எனக்கு மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது போகாதீங்க. இது ஒரு ரொம்ப 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 தப்பு. தயவுசெய்து பண்ணாதீங்க. தேங்க்யூ.